நேயர்களே வணக்கம். இப்போ இந்த திரைமிலா சாவரின் சேனல் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி ஒரு சின்ன செய்தி பார்க்கலாம். இப்போ ஒரு நாட்டில் டிராவல் அண்ட் கம்யூனிகேஷன் அதனால செழிப்பாக இருந்தால் தான் முன்னேற்றம் வர முடியும். அந்த வகையில் இப்போ விமான நிலையம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் தேவைதான். ஒரு விமான நிலையமோ அணைக்கட்டோ ஒரு குறிப்பிட்ட மக்களை கால்குலேஷன் பண்ணாமல் அவங்கள இது பண்ணாமல் மொத்த மக்களையும் நினைச்சு பார்த்து அந்த வேலையை செய்யணும். அப்படி வரும்போது பரந்தூர் விமான நிலையம் தேவைப்படலாம். ஆனா இன்னைக்கு பரந்தூர் கட்டாயம் தேவையான தேவைப்படாது. ஏன்னா மீனமாக்கு விமான நிலையத்தை ஒரு 100 வீட்டுல அதை மட்டும் நல்லா இடிச்சு எல்லாம் என்கொயர்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தனியாக வேலை எல்லாம் கொடுத்துட்டா அதை இன்னும் தாங்கும். அது ரொம்ப நல்லது. அதுதான் சிறப்பானதும் கூட. அதுதான் பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி இங்க ஒன்று கட்டுறது அங்க ஒன்று கட்டுறது துளியா கட்டுறது அதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இருக்கிறது பெரிய இடைஞ்சல். அது நிறைய அனுபவப்பட்டு கூட மறுபடியும் அதையே செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. இப்போ சரி பரந்தூர் விமான நிலையம் அந்த இடத்த மாத்துறது போறதுன்னு இருக்குது. ஏன்னா பரந்தூர் லுனாட்டி அது என்ன லுனாட்டி பாருங்க. இப்பதான் ஒரு ஊட்டியில இப்ப என்னோட வயசுல இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஒரு 70 வயசுல இருக்கவங்களுக்கு ஊட்டி சேரிங் கிராஸ்ல இருந்து தாவணி எப்பநாடு போற ரோடு, நல்லா கரெக்டா சொல்லணும்னா கார்னேஷன் தியேட்டர் போற ரோடு, சேரிங் கிராஸ்ல இருந்து கார்டன் போற ரோடு. இந்த இடத்துல அந்த ஒரு சின்ன ஃபுல் கிரவுண்ட் இருக்குது. அது குதிரைகளோட மேய்ச்சி நிலமா இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பைத்தியக்காரி அங்க இருந்தான். எங்க சுத்தினாலும் அங்கதான் தங்குவோம். ஒரு நாள் ஒரு நாள் அப்படிங்கும்போது காலை நேரத்துல ஒரு 9 மணி இருக்கும். இப்ப நிறைய கடும் குளிர். அவங்க எப்படிதான் வேற எப்படிதான் கிடைச்சது தெரியல. சரமாரியா அடிச்சா கூட ஒரு மணி நேரத்துக்கு கேட்கலாம். அந்த அளவுக்கு வேற இருந்துச்சு. அது கொண்டு தீ போட்டு குளிர்காய போறது. அதுக்குள்ள அங்க இருந்த டூரிஸ்டுங்க குளிர் தாங்க என்ன பண்ணிட்டா அவங்க அங்க போய் குளிர்காய அடிச்சிட்டாங்க. அவங்க போய் குளிர் காஞ்சோடனே அந்த பொண்ணை ஒதுக்குப்புறமா ஒதுக்கி விட்டாங்க. அது யாரும் உள்ள சேர்க்கறக்கோ இல்ல யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணி அதையும் விடுங்கப்பா பாவம் அப்படின்னு சொல்றக்கோ அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. அது என்னாச்சு, இருக்கிறத இழந்து குளிர்ல நடுங்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரிதான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலத்தை கொடுத்துட்டா அவங்க நிலைமையும் அந்த பைத்தியக்காரனால தான் ஆகும். எப்படி அந்த நிலம் தமிழ்நாடு அரசுக்கு விமான நிலையம் சொந்தமாக தமிழ்நாடு அரசுல ஒரு விமானத்தை பார்த்து கூட வாங்கிட்டாங்க. அப்புறம் எப்படி விமான நிலையத்தை அவங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னா அதுவும் அவங்க அந்த விமான நிலையத்தை அவங்க நடத்த மாட்டாங்க. அது எப்படி அந்த விமான நிலையம் அவங்களுக்கு சொந்தமா இருக்கும், நடத்துறது ஒரு பிரைவேட் காரனா இருக்கும். அந்த பிரைவேட் காரனுக்கு டிராவல்ல வர வருமானம் அங்க இந்த உபரி வருமானம் இருக்கும்ல, ஸ்டாண்டு வர்றது போறது அந்த கடத்தல் வர்றது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரணும் நிறைய வரும். அந்த வருமானம் டெல்லிக்கு போயிடும். இப்போ இந்த மக்கள் சும்மா அங்க போனா கூட எல்லாம் கழுத்து பிடிச்சி தருவாங்க. ஏன், அது பாதுகாக்கப்பட்ட ஏரியா, யாராச்சும் பிரைவேட்டட் ஏரியா வந்த சுட்டு தள்ளாம. ஏன்னா அந்த இடத்துல அது சரிதான். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்களை பாதுகாக்கணும்னா அந்த விமான நிலையத்தை ரொம்ப பாதுகாப்பாகும். அப்ப என்ன தனியாருக்கு சொந்தமானது, தனியாருக்கு பாதியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதியும் இருக்கும். இந்த தனியார் இருக்கிறவங்க அவங்க தான் பேச்சுதான் கேட்பாங்க தவிர மாநில அரசு பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், இங்க ஒரு இலை கொடுத்துட்டு அவங்க அனாதையா இருப்பாங்க. உதாரணத்துக்கு செங்கல்பட்டுல ஒரு இது இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்கு, மத்திய அரசு கண்ட்ரோலாம். கொரோனா காலத்துல அந்த இடத்துல சரி இது மாதிரி மாத்திரை தயாரிச்சு மருந்து தயாரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு உடனவங்க இதுக்கு விட்டுற போறாங்க. அப்ப எல்லாம் பொதுமக்கள் பிடிங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்களை ரொம்ப அனாதையா விடுறதுதான் இவங்களுடைய ஆட்சியாளர்களுடைய என்னமா யோசனை பண்ணி பாருங்க. அதாவது பரந்தூர் விமான நிலையத்தை விட மீனம்பாக்கம் விமான நிலையம் இன்னும் செழிப்பா செய்ய முடியும். அப்ப என்ன நினைக்கலாம், அந்த இடத்துல கட்டத்தளம் இடிச்சு அவங்களுக்கு எழுத கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கலாம். இங்க பாருங்க இந்த வார்த்தை கிருமிலயம். கிருமிலயம்னா என்ன, அந்த மக்களுடைய நினைச்சு பார்க்கும்போது கோடம்பாக்கத்தை சுத்தி மீனவ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற சுத்தி நிறைய இடம் வாங்கியிருப்பாங்க. எப்படி வாங்கியிருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு முன்னாடி பக்கத்துல கொண்டு அடிச்சு இடிச்சு எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்த பொதுமக்களுக்கு இந்த இடம் மாறி போறவங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் சரியான தீர்வு, உடனடி தீர்வு, நிரந்தர தீர்வு. ஆனா நல்லா விளைநிலத்தை காலி பண்ணிட்டு அவங்களை பைத்தியக்காரத்தனமா அடைய விடுறது அது என்னமோ நல்லதா தெரியல, அது நிரந்தர தீர்வாகவும் தெரியல. பார்த்து கேட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னு கேட்டா ஆட்சி மாறும்போது காட்சி மாறும்பாங்க. இருக்காது, கண்டிப்பா மாறும். அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்குள்ள கருத்தை சொல்லுங்க. வணக்கம். ஆஃப் பண்ணிக்கலாம். எது ஆஃப் பண்றது? மேல தானே இதுதான் இதுதான்